எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டங்ஸன் இந்த பேரை சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் மதுரையில் நடந்துட்டு இருக்க போராட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி என்னதான் நடக்குது அந்த கிராமத்தில்? இதுக்கு காரணம் மாநில அரசா அல்லது மத்திய அரசா? டங்ஸன் மைனிங் ப்ராஜெக்ட் ஏன் வரக்கூடாது? வேதாந்தா குழுமம் தான் இந்த ஏலத்தை எடுத்திருக்காங்களா? டங்ஸனில் அப்படி என்ன அதிசயம் இருக்கு? இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐட்டாபட்டி இந்த கிராமத்தோட அழகு சொல்லணும்னா நான் ஒரு கவிதையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாண்டிய நாட்டு பழமையும் தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய பெருமையையும் சமணர் படுகையும் குடவரை சிவன் சன்னதியையும் ஐவகை நிலங்களின் பண்புகளையும் 250 வகையான பறவை இனங்களையும் முல்லை பெரியார் கால்வாயினையும் மிக பழமையான தமிழ் வட்ட எழுத்துக்களையும் கொண்டு தமிழ்நாட்டின் முதல் பல்லைய பாரம்பரியமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க பசுமையான கிராமம்தான் ஐட்டாபட்டி. இந்த ஐட்டாபட்டியில டங்ஸன் மைனிங் ப்ராஜெக்ட் வரப்போகுது. இதுக்காக தான் மக்கள் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் டங்ஸன், அதாவது இந்த டங்ஸன் என்ன அப்படின்னா, இது ஒரு மெட்டல். இந்த மெட்டல் வந்துட்டு நம்ம நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் ஐட்டாபட்டிங்கிற கிராமத்தில் இருக்குன்னு ஆய்வறிக்கை போயிருக்கு. இந்த ஆய்வறிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே டங்ஸன் மைனிங் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கான ஏலத்தை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏலத்தை வேதாந்தா குழுமம், அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பட்டணம் எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். இந்த வேதாந்தா குழுமத்தோட ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஏலத்தை எடுத்திருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டோட ஏலத்தை எடுத்து டங்ஸன் மைனிங் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் எனது வேதாந்தா குழுமமா டங்ஸன் மைனிங் ப்ராஜெக்ட் வரப்போதான் ஐட்டாபட்டி கிராமத்திலேயே அதை சுற்றி உள்ள பகுதியெல்லாம் மைனிங் ப்ராஜெக்டுக்கு குழி தோண்ட போகிறாங்களாம். இந்த நியூஸை கேட்டோன்னே அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு பேரடியாக இருந்துச்சு. ஏன் அப்படி என்ன ஐட்டாபட்டி கிராமம் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்தில் ரொம்ப பழமையான கல்வெட்டுகளாக இருக்கட்டும், சமணர் படுகையாக இருக்கட்டும், குடவரை சிவன் கோயிலாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான வரலாற்று சிறப்பு இருக்குது. இது 2300 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு. அதாவது பாண்டியன் காலத்து மன்னர் ஆண்டுட்டு இருக்கும்போது நடந்த வரலாற்று சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லும்போது இங்கே வந்துட்டு ஐவகை நிலங்களின் பண்புகள், அதாவது நம்ம படிச்சிருக்கோம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலைன்னு சொல்லிட்டு இந்த ஐவகை நிலங்களின் பண்புகள் வந்துட்டு இந்த கிராமத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குறிஞ்சி நிலத்துக்கான பண்புகளா 7 மலைகளை கொண்டுள்ளது. முல்லை நிலத்துக்கான பண்புகளா காடுகள், அதாவது பெருமாள் மலை அப்படின்னு சொல்றாங்க, அந்த காடுகள் இருக்கு. மருதம், நெய்தல் இதுக்கான வயலா இருக்கட்டும், வயல்வெளியா இருக்கட்டும், இல்லைன்னா நீர் வெளியா இருக்கட்டும், அதாவது நீர் சார்ந்த பரப்புகள் இருக்கு. இங்க வந்துட்டு உப்பு தான் இல்லை, ஆனா நிலத்துல தாதுப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, பாலை அதை குறிப்பிடுற வகையில இங்க எப்படி இருக்கும்னா, இடைவெளி விட்டு விட்டு இந்த சதுர போக்குல பாலைவனமா தான் இருக்கும். இது வந்துட்டு ஆடு மாடு மேய்ச்சலுக்கு ரொம்ப சிறப்பான இடமா கருதப்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க குடவரை சிவன் கோயில், அதாவது குகையாலே கட்டப்பட்ட குடவரை சிவன் கோயில் இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கடுத்து பொன்னமராதியில ஒரு குடவரை சிவன் கோயில் இருக்கு. இங்க உள்ள குடவரை சிவன் கோயில என்ன அதிசயம்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க லகதீசர் அப்படிங்கிற ஒரு உருவ சிலை இருக்கு. இந்த உருவ சிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிவபெருமானோட உருவத்தை பிரதிபலிக்கிற விதமா இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல கணேசரும் இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போதே இது பாண்டியன் காலத்து, அதாவது பாண்டியன்கள் ஆட்சி செய்யும்போது கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு
சிவன் சன்னதின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் கிடையாது. இங்கே மழைநீர் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மழைநீர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சேகரிக்கிறதுக்கு இந்த ஊரில் முல்லை பெரியார் கால்வாயும் கட்டப்பட்டிருக்கு. அதாவது மழைநீரை வீணாக போகக்கூடாது. இது வந்து ஏரிகளுக்காக இருக்கட்டும், குளங்களாக இருக்கட்டும், கால்வாய்களில் போய் அவங்களுக்கு தேவையான அளவு நீருக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதாவது அந்த ஊர் மக்களுக்கான தேவையான அளவு நீர் மட்டும் கிடையாது, அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கும் நீருக்கான பஞ்சமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் வட்ட எழுத்துக்கள். இது வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு, அதாவது 2300 ஆண்டுகள் பழமையான வட்ட எழுத்துக்களாக இருக்கட்டும், கல்வெட்டுக்களாக இருக்கட்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இருந்து தான் அடையாள சின்னம் வந்து பெறப்பட்டது, இங்கே தான் வந்துட்டு சான்று பெறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஊர் தான் அரிட்டாப்பட்டி. இப்படி அரிட்டாப்பட்டியோட பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே இதை கேட்கும்போது இவ்வளோ பசுமையான, இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கிராமமாக, ரம்மியமான கிராமம். அது மட்டும் கிடையாது, இந்த கிராமத்தை ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ், அதாவது பல்லுயிர் பாரம்பரியமாக கருதப்படுறாங்க. தமிழ்நாட்டிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜாக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலே இது செகண்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ். ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜை நீங்கள் டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்டுக்காக டெஸ்ட்ராய் பண்ண போகிறீங்களா? ஏன் அதை பண்ணணும்? அப்படி டங்ஸ்டன் மைனிங்கில் என்ன இருக்குது? ஓகே, வேதாந்தா குழுமம் தான் இந்த டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்டை இலக்கில் எடுத்துக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங்க். அப்படி டங்ஸ்டனில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டங்ஸ்டன் வந்துட்டு அதிகமாக சைனாவில் தான் இருக்குது. சைனாவில் அதிகமான டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை எடுக்கனால இதோட ரேடியேஷன் நிறைய பேரை பாதிச்சும் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. இந்த டங்ஸ்டனோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல்பில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும் லைட் எரியறதுக்கு. அது டங்ஸ்டனால தான் மேடப்பவாயிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. பல்பு மட்டும்தானா அதுக்காக இவ்வளோ பண்ண போகிறீங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி இந்த டங்ஸ்டன் வந்து ரொம்பவும் ஹார்டஸ்ட் மெட்டல்னு சொல்கிறாங்க. இதோட பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இதோட டென்சிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எதை வேணால் பிரேக் பண்ணலாம், ட்ரில் பண்ணலாம். அதாவது கட்டுமான பணிகளுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா நல்ல ஏதாவது டிக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டலை, ஹார்டஸ்ட் மெட்டலை உடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த டங்ஸ்டன் யூஸ் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இந்த டங்ஸ்டனை இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்ரி கூட யூஸ் பண்ணுறாங்க. செமிகண்டக்டருக்கும் இந்த டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த டங்ஸ்டனை நம்ம மிலிட்ரியில் ஆர்மர் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சீல்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு நம்மளை ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டங்ஸ்டன் ப்ராஜெக்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தால் எக்கச்சக்க லாபம், எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கும் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம டங்ஸ்டனுக்காக வேறு நாட்டில் கையேந்த தேவையில்லை. நம்ம நாட்டிலே டங்ஸ்டன் கிடச்சிச்சின்னா நம்ம நாட்டுக்கு லாபம் தான் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவசாயிகள் அவங்க இல்லைன்னா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது. ஒரு உணவுக்கும் நம்ம அவங்கக்கிட்ட தான் நிற்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அவங்களோட பாரம்பரியத்தை, வரலாற்று சிறப்பை அவங்க இத்தனை வருஷமாக பாதுகாத்துட்டு இருந்த அவங்களோட நிலங்களை எல்லாம் பறித்து இப்போ விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகே, இந்த மாதிரி ப்ராஜெக்டும் வருது. அப்போது நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துலாம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதோட கழிவுகளை என்ன பண்ணுவாங்க? அந்த கழிவுகளை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க? அதை சுவாசிக்கிற மக்களுக்கு புற்றுநோய் வராதா? அதை சுவாசிக்கிற மக்களுக்கு வேறு பிரச்சனை வராதா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் கதிர்வீச்சோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ, அதாவது 5000 ஏக்கரை ஏலத்தில் விட்டுருக்காங்க. அப்போ அந்த 5000 ஏக்கர் பரப்பளவில் இருக்க மக்களோட வாழ்வுக்கு என்ன கதி?
இந்த டங்ஸ் அண்ட் மைனிங் ப்ராஜெக்ட் இப்போ இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. இது முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதாவது 1996லேயே கிருஷ்ணாராவ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுற கிருஷ்ணாராவ் இவர் முன்னாடியே இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாவட்டத்தில் ஒரு 11 மாவட்டத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதில் வந்து டங்ஸன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் போயிருக்கு. அண்ட் இப்போ இந்த மாதிரி அட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸன் இருக்குன்னு அறிக்கை போயிருக்கு. இதை வச்சு தான் மத்திய அரசாங்கம் அந்த டங்ஸனை ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அந்த மைனிங் ப்ராஜெக்ட்டுக்கு. இதை வேதாந்தா நிறுவனம் தான் எடுத்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம். இந்த வேதாந்தா நிறுவனம்னாலே மக்கள் இவங்க வேணவே வேணாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு இந்த அரட்டாப்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள மக்களுக்கான வாழ்வாதாரம் இவங்களுக்குலாம் என்ன பதில்? நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் இந்த திட்டத்தை வரவிட மாட்டேன், எக்காரணம் கொண்டும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் அரட்டாப்பட்டியில் வராதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது. ஆனால் கிரிட்டிக்கல் மைனிங்கோட கண்ட்ரோல் எல்லாமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூலை மீறி ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஒரு டிசிஷனை எடுக்க முடியுமா? அப்படியே எடுத்தாலும் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுமா? இந்த விவசாயிகளுக்கு யார் பொறுப்பு? இவங்க யாரையுமே நம்பாமல் நாங்களே இறங்கி போராட்டம் பண்ணுறோம், எங்களுக்கான வாழ்வாதாரத்தை எங்களுக்கான பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. 2015 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஊர் தலைவர், அதாவது அங்கே உள்ள லோக்கல் சோசியலிஸ்ட், இவர் தான் அரட்டாப்பட்டிங்கிற கிராமத்தை வந்து நீங்கள் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜாக அறிவிக்கணும், இதோட பாரம்பரியத்தை நீங்கள் வந்து காப்பாற்றணும், இது வந்து ஒரு தொல்லியல் சார்ந்த ஒரு ஊராக இருக்குது, ஸோ இதை வந்துட்டு இதோட பெருமையை வந்துட்டு ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி என்னென்ன அதிசயம் இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்காக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆமாம் உண்மையிலேயே அரட்டாப்பட்டிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் தான் சொல்லிட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த ரவிச்சந்திரன் அவர்கள் உயிரோட இல்லை. மேபி அவர் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டு முக்கியமானது விவசாயம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது அவங்களோட வேளாண்மையாக இருக்கட்டும், அதாவது உயிரினங்கள் மனுஷங்க, அது போக அங்கே 280 வகையான பறவைகள் இனங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எக்கச்சக்கம் இருக்குது. நிறைய ஏரிகள் இருக்குங்க, கால்வாய்கள் இருக்குது. அப்போ அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கும் இந்த அரட்டாப்பட்டி கிராமத்துலேருந்து தான் நீர்ப்பாய்ச்சலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கிராமம் தானே அழியும். அவங்க நீருக்கு எங்கே போவாங்க? நீர் பற்றாக்குறை ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறது? நீர் பற்றாக்குறை, வறுமை, விவசாயம் இல்லை அப்படின்னா அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க. மக்களே இல்லாதப்போ மைனிங் ப்ராஜெக்ட் வந்து என்ன பையன்? நாடு டெவலப்மெண்ட் ஆகி என்ன பையன்? எதுவுமே கிடையாதே. என்னதான் டங்ஸன் கோல்டை விட, அதாவது கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு உலகமாக இருந்தாலும் இதில் வந்து ஜுவல்லரியுமே மேக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிகாஸ் கோல்டோட டென்சிட்டிக்கு கிட்டத்தட்ட இது மேட்ச் ஆகுது. அப்படி என்னதான் அதாவது வைரத்துக்கு ஈக்குவலான மெடலாக இருந்தாலும் மதுரையில் இருக்க அட்டாப்பட்டி கிராம மக்களுக்கு இது தேவை கிடையாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப அருமையான பசுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த நலத்திட்டமே பெருசாக வந்தது கிடையாது, நாங்களே எங்களை சுற்றி இருக்க எல்லா தேவைகளையும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம், விவசாயமாக இருக்கட்டும் வேளாண்மையாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட இருந்து எங்களோட பூமியை கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? மைனிங் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அதில் கையை வச்சு தோணினா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஏன்னா காலங்காலமாக மக்கள் இங்கே வசிச்சு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வரலாற்று பெருமையை காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பெருமையாக சொல்லலாம்ல. தமிழ்நாட்டில் மதுரை பக்கத்தில் ஆட்டாப்பட்டிங்கிற ஊரில் 2300 வருஷம் பழமையான மாநிலங்களோட கல்வெட்டாக இருக்கட்டும், தமிழ் வட்ட எழுத்துக்களாக இருக்கட்டும் அப்படின்னு பெருமையாக சொல்கிறோம். அப்போது நம்மளோட பெருமையை அழிக்கிற விதமாக இது கிடையாதான், தமிழர்களோட பெருமையை அழிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக மக்கள் விட மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மளோட கலாச்சாரத்தை பண்பாட்டை நாம் போராட்டம் நடத்தி தான் பெற்றிருக்கோம். அதே மாதிரி டங்ஸன் மைனிங் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வரவிட மாட்டோம். இதுக்கு
ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாட்டியும் கண்டிப்பாக மக்களுக்கு இறங்கி போராட்டம் நடத்துவாங்க. மதுரை மட்டும் கிடையாதுங்க, மதுரையை சுற்றி இருக்க எல்லா மக்களும் போராட்டம் நடத்துவாங்க. டங்ஸ்டன் மைனிங் ப்ராஜெக்டை கைவிடுற அளவுக்கு போராட்டம் நடந்தே தீரும். எங்கள் மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு மக்களை இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ நாமளும் இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.